ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஏகே சீரிஸ் டைரி. நம்ம இந்த வீடியோவில் ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸோட சீசன் 5 எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். எபிசோட் 2ஓட ஒரு சின்ன ரீகேப். டெமோகார்கன் கேரன் டெட்டை அட்டாக் பண்ணிட்டு ஹாலி அப்சைட் டவுன்குள்ளே தூக்கிட்டு போயிடுது. லெவனும் பின்னாடியே அப்சைட் டவுன்குள்ளே போயிடுறா. அங்கே ஹாப்பரை மீட் பண்ணுறா. ஹாப்பர் லெவனை மிலிட்ரி பிடிச்சிரும்னு பயப்படுறாரு. அவங்க ஒரு பெரிய வாலை கண்டுபிடிக்கிறாங்க. எட்டி இறந்த அப்புறம் டஸ்டின் ரொம்பவே அஃபெக்ட் ஆயிருக்கான். ஸ்டீவுக்கும் அவனுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கு. மேக்ஸ் இன்னும் கோமால தான் இருக்கா. நான்சியும் மைக்கும் கேரன் மூலமா மிஸ்டர் வாட்ஸிட் ஹென்றி தான், அதாவது வெக்னா தான் கண்டுபிடிக்கிறாங்க. பேரலா வில் டெமோகார்கன் கண்ணு வழியா பார்க்கல, வெக்னா வழியா பார்த்திருக்கான்னு கண்டுபிடிக்கிறான். ஹாலிய வெக்னா ஹென்றி மாதிரி வந்து மான்ஸ்டர்ஸ்ட இருந்து உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் காப்பாத்துறேன்னு சொல்லி கிரீல் ஹவுஸ்க்கு கூட்டிட்டு போறான். இதோட எபிசோட் 2 முடியுது. இப்ப வாங்க நம்ம எபிசோட் 3குள்ள போலாம். லெவனும் ஹாப்பரும் அந்த வாலை எப்படியாவது ஓபன் பண்ணணும்னு ட்ரை பண்றாங்க. ஆனா அந்த வால் பிரேக் ஆக மாட்டேங்குது. அப்ப ஹாப்பர் ஒரு நைஃப் அந்த வால்ல குத்திட்டு எடுக்க மறந்துடுறாரு. டாக்டர் கேக்கு லெவன் அப்சைட் டவுன்ல இருக்கான்னு நியூஸ் வந்துருது. மிலிட்ரி வண்டி வர்ற சவுண்ட் ஹாப்பர் லெவனுக்கு கேக்குது. அந்த வண்டியில இருந்து ஏதோ ஒரு சோனிக் வேவ்ஸ் அனுப்புறாங்க. அது லெவனை மட்டும் நகர முடியாம அஃபெக்ட் பண்ணுது. சுலைவனோட மெயின் ஆபீசர் ஏக்கர்ஸ், அவன் கேங் தான் அங்க வந்திருக்காங்க. வால் கிட்ட வந்துடுறாங்க. லெவனை ஃப்ரீக்குன்னு அட்ரஸ் பண்றான். ஃப்ரீக் இங்க இல்லன்னு ரேடியோல ரிப்போர்ட் பண்றான். ஒரு பிரேக் எடுத்துக்கிறாங்க. ஹாப்பர் லெவனை கிட்ட இருக்க ஒரு பில்போர்ட் பின்னாடி படுக்க வச்சிருக்காரு. லெவன் வலியில துடிக்கிறா. ஏக்கர்ஸ் ஹாப்பரோட கத்திய பாத்துறான். யாரோ இங்க இருக்காங்கன்னு சவுண்ட் வேவ்ஸை எல்லா பக்கமும் காட்ட சொல்றான். அந்த சவுண்ட் வேவ்ஸோட பவர் தாங்காம லெவன் சத்தமா கத்திடுறா. சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ண ரெடி ஆகுறாங்க. ஆனா அதுக்குள்ள ஹாப்பர் சுட ஆரம்பிச்சிடுறாரு. சோல்ஜர்ஸும் யாரோ இருக்காங்கன்னு சுட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹாப்பர் 2 கிரெனேட்டை வீசி எல்லாத்தையும் தாக்குறாரு. சவுண்ட் வேவ்ஸ் மிஷனை சுட்டு சவுண்ட ஸ்டாப் பண்ணிடுறாரு. லெவனுக்கு திரும்ப பவர் வந்து பாக்கி இருக்க சோல்ஜர்ஸை முடிக்கிறா. ரைட் சைட் அப்ல வில்ல காணோம்னு ஜாய்ஸ் ஒரு பக்கம் பதட்டமா தேடிட்டு இருப்பாங்க. அப்ப வில்லும் ராபினும் ஆப்போசிட்ல போறத பாக்குறாங்க. அவங்களும் ஜாய்ஸை பாத்துறாங்க. அப்படியே ரிவர்ஸ் வந்து 2 பேரையும் கார்ல ஏத்திக்கிறாங்க. ராபினை புடிச்சு நல்லா திட்டுறாங்க. வில்லுக்கு கோவம் வந்து, நான் இங்க தானமா இருக்கேன், என்கிட்ட பேசுங்க, நேத்து நீங்க எங்கேயும் போகாம இங்க இருந்தே ரீச் பண்ண ட்ரை பண்ணலாம்னு சொன்ன பிளான் ரொம்ப மோசமா இருந்துச்சு. நான் இப்ப ரிஸ்க் எடுத்தனாலதான் ஹைவ் மைண்ட் கூட கனெக்ட் ஆக முடிஞ்சது. வெக்னா ஹாலியை தூக்குனது வெறும் ஆரம்பம் தான். இன்னும் நிறைய குழந்தைங்களை தூக்க போறான்னு தெரிஞ்சது. குழந்தைங்களை வச்சு என்ன பண்ண போறான்னு தெரியல. ஆனா அவன் நெக்ஸ்ட் டார்கெட்டை கண்டுபிடிக்க முடிஞ்சதுன்னு வில் கோவமா சொல்றான். ஜாய் சைலண்ட் ஆகிடுறாங்க. வெக்னாவோட அடுத்த டார்கெட் ஹாலிய ஃபர்ஸ்ட் எபிசோட்ல புள்ளி பண்ண டெரிக் டர்ன்போ தான். டெரிக்கும் ஹென்ரிய பாக்குறான். ஆனா வேற யாரு கண்ணுக்குமே ஹென்றி தெரியல. ஏன்னா வெக்னா விக்டிமோட மைண்ட கண்ட்ரோல் எடுத்துதான் இந்த மாதிரி காமிக்கிறான். எப்படி சீசன் 4ல மேக்ஸுக்கு கிளாக் தெரியுமோ அதே மாதிரி. கிரீல் ஹவுஸ்ல ஹாலி ஹென்றி கூட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கா. உன் பேரண்ட்ஸும் குணமானனே இங்க வந்துருவாங்க, அவங்களுக்கும் நீ இங்க சேஃபா இருக்கிறது தான் வேணும்னு ஹென்றி போய் சொல்றான். அப்பதான் ஹாலி எதுவும் கேட்க மாட்டான்னு. அடுத்து டெரிக் வர போறான்னு சொல்றான். ஹாலிக்கு டெரிக் வர்றது பிடிக்கல. கவலைப்படாத, உன்னை அவன் தொந்தரவு பண்ணா மான்ஸ்டர்ஸை தனியா பாத்துக்க சொல்லிடுறேன்னு ரொம்ப ஸ்வீட்டா ஹாலி கிட்ட பேசுறான். அப்புறம் இன்னைக்கு ஃபுல் டே நான் இருக்க மாட்டேன், வீட்டுக்குள்ள என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா உட்ஸ்குள்ள மட்டும் போகாதன்னு சொல்றான். நீ அதை தேடாத வர அது உன்னை கண்டுபிடிக்காதுன்னு சொல்றான். கிளம்புறதுக்கு முன்னாடி மெயில் பாக்ஸ்ல இருந்து மெயில் எடுத்துக்கோன்னு சொல்றான். அதுல ஹாலிக்கு பிடிச்ச ஆர்டிஸ்ட் ஸ்டிஃபனியோட சாங் கேசட்டும் பூம் பாக்ஸும் இருக்கு. ஹாலி சந்தோஷமாகிடுறா. அதை எடுத்துட்டு உள்ள போறப்ப யாரோ அவளை வாட்ச் பண்ற மாதிரி இருக்குன்னு நோட் பண்றா. ஆனா யாரும் இல்லன்னு உள்ள போயிடுறா. ராபின் கேங்க்கு சிக்னல் அனுப்பியிருப்பா. நான்சி மைக் லூக்கஸ் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஸ்குவாக்கு வராங்க. ஸ்டீவ் டஸ்டின் ஜானத்தனும் ஸ்குவாக்கு வராங்க. வில் டெரிக் தான் அடுத்த டார்கெட்னு கேங்க்கு சொல்றான். வில் டெமோ கண்ணு வழியா இல்ல வெக்னா வழியா தான் பாக்குறாங்கிற விஷயத்த கேங் கிட்ட சொல்றான். நான்சி, வெக்னா இப்ப அவன் ஸ்ட்ராட்டஜிய மாத்திருக்கான், குழந்தைங்க கிட்ட ரொம்ப நம்பகமா நடந்து அவங்கள ட்ராப் பண்றான்னு சொல்றான். கேங் ஒரு பிளான் பண்றாங்க. டெரிக்கையும் அவன் ஃபேமிலியையும் மயக்கம் பண்ணி வேற இடத்துக்கு கடத்திடணும். வெக்னா அவங்க கண்ணு மூலமா பார்க்காம இருக்க கண்ணை கட்டிடணும். அப்பதான் டெரிக் தூங்குறதா நினைச்சுப்பான்னு சொல்றான். மைக் அடுத்த பிளான சொல்றான். டெரிக் வீட்ல ஒரு ட்ராப் செட் பண்ணணும். டெரிக்க தேடி வர டெமோகார்கனை புல்லட்ல ஒரு டிராக்கர் வச்சு ஷூட் பண்ணணும். அந்த சிக்னலை ட்ராக் பண்ணா ஹாலியையும் வெக்னா இருக்க இடத்தையும் கண்டுபிடிச்சிடலாம்னு பிளான் பண்றாங்க. அப்போ அந்த ஃபேமிலிக்கு மயக்க மருந்து கொடுக்கறது யாருன்னு பார்த்தா அப்பதான் எரிக்கா உள்ள வரா. ஏன்னா எரிக்கா டெரிக்கோட அக்கா டீனாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். எரிக்கா டீனா கூட சண்டையில இருப்பா. ஃபர்ஸ்ட் முடியாதுன்னு சொல்லிடுறா. லூக்கஸும் மைக்கும் ஹாலி விஷயத்த சொல்லி எரிக்காவை ஒத்துக்க வச்சிடறாங்க. ஹாலி கிரீல் ஹவுஸ்ல ஜாலியா பாட்டு கேட்டுட்டு ட்ரெஸ் எல்லாம் ட்ரை பண்ணிட்டு கேக் எல்லாம் பேக் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்ப ஹென்ரியோட ஃபேமிலி போட்டோவை பாக்குறா. அதுல ஹென்றி ஸ்கவுட்ஸ்ல இருந்திருக்கான்னு பாக்குறா. ஹாலி ஹென்ரியோட யூனிஃபார்மை மாட்டிக்கிறா. அப்ப காலிங் பெல் கண்டினியூஸா அடிக்குது. கீழே வந்து தயங்கி தயங்கி டோர் ஓபன் பண்றா. ஆனா யாரும் இல்ல. ஆனா மெயில் பாக்ஸ்ல மெயில் வந்த மாதிரி பிளாக் மேல தூக்கி இருக்கு. மெயில் பாக்ஸ்க்குள்ள ஒரு லெட்டர் இருக்கு. அதுல எக்ஸ்னு போட்டிருக்க இடத்துல என்ன மீட் பண்ணு, உன் ஹெல்ப் வேணும், சீக்கிரம் வா, இப்படிக்கு ஹென்ரின்னு போட்டிருக்கு. உட்ஸ்குள்ள வர சொல்லி ஒரு மேப் மாதிரி வரைஞ்சிருக்கு. கூட ஒரு
காம்பஸும் இருக்கு. ஹாலி ஃபர்ஸ்ட் ஹென்றி உட்ஸ்குள்ள போக கூடாதுன்னு சொல்லியிருக்காருன்னு யோசிக்கிறா. ஆனா ஹெல்ப் கேட்டிருக்கிறதே ஹென்றி தான். போவோம்னு முடிவு பண்றா. மைக் கொடுத்த டாலை பார்த்து தைரியத்தை வர வச்சுட்டு தேவையான திங்ஸை எடுத்துட்டு உட்ஸ்குள்ள கிளம்புறா. சுலீவனுக்கு வால் கிட்ட நடந்த அட்டாக் பத்தி தெரிய வருது. ஹாப்பரும் லெவனும் ஏக்கர்ஸை கடத்தி வச்சிருக்காங்க. மிலிட்ரி சானிக் சவுண்ட் வேவ்ஸை ஸ்பீக்கர்ல போட்டிருக்காங்க. சோல்ஜர்ஸ் உன் கிரிப்டோனைட்டை கண்டுபிடிச்சிட்டாங்க போலன்னு ஹாப்பர் லெவன் கிட்ட சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் சூப்பர்மேன் தெரியும்ல, சூப்பர்மேன் பவரை வீக் பண்ணக்கூடிய ஒரே விஷயம் இந்த கிரிப்டோனைட் தான். அதே மாதிரி தான் இந்த சவுண்ட் சானிக் வேவ்ஸ் லெவனுக்கு. ஹாப்பர் அப்சைட் டவுன்ல இருந்து தப்பிக்க அடுத்த சப்ளை கான்வாய் எப்ப வரும்னு ஏக்கர்ஸ் கிட்ட தெரிஞ்சுக்க நினைக்கிறாரு. லெவன் சோல்ஜர்ஸ் அந்த வாலை பார்த்து பயப்படல. அப்ப அந்த வால் பத்தி அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சிருக்கு, அதை பத்தியும் கேட்கணும்னு சொல்றா. ரெண்டு பேருமே ரெண்டுமே பண்ணலாம்னு ஒரு காம்ப்ரமைஸ்க்கு வராங்க. வில்லும் ராபினும் மயக்க மருந்து திருட விக்கி வேலை செய்யற ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. ராபின் விக்கிய பார்த்து ஒளிஞ்சுக்கிறா. ஏன்னா விக்கிய அன்னைக்கு நைட்டு டேட்டுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருப்பா. ஆனா அது இப்ப முடியாது. அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் ஒளிஞ்சுப்பா. வில்லுக்கும் லவ் ஃபீலிங்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறான். எப்படி இவங்க தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுன்னு ராபின் கிட்ட கேக்குறான். சிம்பிளான மியூச்சுவல் சிக்னல்ஸை வச்சுதான்னு ராபின் சொல்றா. அங்க இருக்க மயக்க மருந்தை யாருக்கும் தெரியாம எடுத்துக்கிறாங்க. முறை ட்ராப் செட் பண்றதுக்கான சப்ளைஸ் எல்லாம் பசங்களுக்கு கொண்டு வந்து தராரு. டெஸ்டின் ஸ்டீவோட BMW கார்ல டாப்ல ஹோல்ஸ் போட்டு ட்ராக்கிங் டிவைஸ் செட் பண்ணி ட்ராக்கிங் வெஹிக்கிளா மாத்துறான். முரேவும் ஜானத்தனும் ஏதோ குசு குசுன்னு பேசிட்டே இருக்காங்க. நான்சி ட்ராக்கரை ஷார்ட் கன் ஷெல்குள்ள வச்சு ஃபயர் பண்ணி பாக்குறா. ட்ராக்கருக்கு எதுவுமே ஆயிருக்காது. ஜானத்தன் நான்சிய ப்ரொபோஸ் பண்ணலாம்னு முரே மூலமா ரிங் வாங்கியிருப்பான். அதை தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருந்திருப்பாங்க. ஹாப்பர் ஏக்கர்ஸ் கிட்ட வால் பத்தி கேக்குறாரு. ஏக்கர்ஸ் நான் வெறும் கிரவுண்ட் சோல்ஜர் தான், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றான். ஹாப்பர் பொய் சொல்லாத, நீ சுலீவனோட அட்டாக் டாக் தானே, ஒரு சின்ன பொண்ணை பிடிக்க ஒரு ஆர்மியவே திரட்டிட்டு வந்தவங்க தானேன்னு சொல்றாரு. ஏக்கர்ஸ் சின்ன பொண்ணா, அவ ஒரு ஃப்ரீக், ஒரு கண் பார்வையில ஒரு ஹெலிகாப்டர்வே வெடிக்க வச்சா, அதுல என் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்கன்னு ஏக்கர்ஸ் சொல்றான். சரி வால் பத்தி தெரியாதுல்ல, அப்ப டாக்டர் கே பத்தி சொல்லுன்னு கேக்குறாரு. ஏன்னா நீ தேடிட்டு இருக்க அந்த பொண்ணு ஆல்ரெடி உன் மைண்ட்குள்ள போயிட்டா, நீயா சொல்லிருன்னு சொல்றாரு. 11 ஏக்கர்ஸ் மைண்ட்குள்ள டாக்டர் கே இருக்க இடத்த பாக்குறா. கேபிள் ரிட்ஜ் ரோட்ல இருக்க பேஸ பாக்குறா. ஹாப்பர் டாக்டருக்கு என்ன வேணும்னு கேக்குறாரு. ஏக்கர்ஸ் 11 மைண்ட்குள்ள இருக்கிறத தாங்க முடியாம டாக்டர் கேக்கு ஃப்ரீக் தான் வேணும், எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியாதுன்னு சொல்றான். ஏக்கர்ஸ் மெமரியில டாக்டர் கேவை ஃபாலோ பண்ணி 11 போறா. கே ஒரு மெட்டல் டோரை ஓபன் பண்றாங்க. ஏக்கர்ஸ்க்கும் அந்த டோருக்கு பின்னாடி என்ன இருக்குன்னு தெரியும். ஆனா 11 கிட்ட அதை காமிக்காம ரெசிஸ்ட் பண்றான். 11 அந்த டோரை அவ பவர் மூலமா ஓபன் பண்ண ட்ரை பண்றா. அது தாங்காம ஏக்கர்ஸ் மயக்கமாகிடுறான். ஹாப்பர் பதட்டமாகி 11 கிட்ட வந்து என்ன பண்ணன்னு கேக்குறாரு. 11ம் பதட்டமா இருக்கா. கிரிப்டோனைட்னு சொல்றா. அந்த டோருக்கு பின்னாடி என்ன மாதிரியே பவர்ஃபுல்லான ஆள் இருக்காங்க. டாக்டரும் மிலிட்டரியும் வெக்னாவை பிடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்றா. எரிகா டெரிக் வீட்டுக்கு வந்துடுறா. பையில மயக்க மருந்து கலக்கி இருக்கா. டீனாவை தவிர எல்லாரும் பைய சாப்பிடுறாங்க. எரிகா சாப்பிடுற மாதிரி அதை கீழே கொட்டிடுறா. டீனா தவிர எல்லாரும் மயக்கமாகிடுறாங்க. டீனாக்கு எரிகா டைரக்டா இன்ஜெக்ஷன் போட்டு மயக்கமாக்கிடுறா. எல்லாரும் ஃபேஸையும் மூடிடுறாங்க. ஜாய்ஸ், எரிகா, ராபின், வில் அவங்கள ஸ்குவாக் வேன்ல ஏத்திட்டு ஒரு சேஃப் லொகேஷனுக்கு கிளம்புறாங்க. அவங்கள அனுப்பிட்டு டர்ன்போ ஹவுஸ்ல நான்சி, ஸ்டீவ், மைக், டஸ்டின், ஜானத்தன், லூக்கஸ் எல்லாரும் சேர்ந்து டெமோகார்கனை ட்ராப் பண்றதுக்கு தேவையான எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் செட் பண்றாங்க. லிவிங் ஹால் நடுவுல முள்ளு வேலி செட் பண்றாங்க. ஸ்டீவும் டஸ்டினும் டர்ன்போ வீட்டுக்கு வெளியே டெமோகார்கனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. வில் காலையில அப்படி கோவமா பேசினதுக்கு ஜாய்ஸ் கிட்ட சாரி கேக்குறான். ஜாய்ஸும் சாரி கேக்குறாங்க. வில் காணாம போன நைட்டை நினைச்சு கில்ட்டா ஃபீல் பண்றாங்க. வில் ஜாய்ஸை சமாதானப்படுத்துறான். லைட் எல்லாம் ஃபிளிக்கர் ஆகிறத ஸ்டீவும் டஸ்டினும் நோட் பண்ணி உள்ள இருக்க பசங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. டெரிக் ரூம் சீலிங் வழியா டெமோகார்கன் உள்ள வருது. மைக்கும் லூக்கஸும் அதை டிஸ்ட்ராக்ட் பண்ணி ஹால்ல இருக்க ட்ராப்ல விழ வைக்கிறாங்க. நான்சி ட்ராக்கர் இருக்க புல்லட்டை டெமோ மேல சுட்டு தீ பத்த வைக்கிறாங்க. டெமோ அப்சைட் டவுன்குள்ள ஓடிடுது. டஸ்டின், ஸ்டீவ், நான்சி, ஜானத்தன் ஸ்டீவோட கார்ல இருந்து டெமோவை ட்ராக் பண்ண கிளம்புறாங்க. திடீர்னு டெமோ சவுத் ஈஸ்ட் பக்கம் ஓடுறத நோட் பண்றாங்க. ஏன் திரும்பிச்சுன்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. பார்த்தா டெரிக் மயக்கம் தெரிஞ்சிருப்பான். முகமூடியையும் எடுத்திருப்பான். வில் நம்ம தான் சவுத் ஈஸ்ட். டெரிக் மைண்ட் வழியா வெக்னா நம்ம இருக்க இடத்த கண்டுபிடிச்சிட்டான். அதான் டெமோ நம்ம பக்கம் திரும்பி இருக்குன்னு சொல்றான். ஹாலி அந்த மேப்ல இருக்க எக்ஸ்பாட்டுக்கு போயிடுறா. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய மவுண்டெயின் மாதிரி இருக்கு. குகையெல்லாம் இருக்கு. ஹாலி அங்க போய் ஹென்ரிய கூப்பிடுறா. உள்ள யாரோ அசையறத பார்த்து திரும்பி பயந்து ஓடுறா. ஒரு இடத்துல போய் மறைஞ்சு உட்கார்றா. அந்த ஆள் கிட்ட வர்றாங்க. பார்த்தா அது மேக்ஸ். ஹாய்னு சொல்றா. இதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4 அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.